பிடிப்போம். அடிமையே, போன காரியம் என்ன ஆச்சு? அந்த நம்பூதிரியோட கதையை முடிச்சிட்டேன். சபாஸ்! அவனை எப்படி கொன்ன? அது வந்து நீங்க எனக்கு கொடுத்த மந்திர சக்தியை வச்சு அவனை நான் சாம்பல் ஆக்கிட்டேன். ஒருவேளை நாம சொன்னது பொய்ன்னு இந்த படுபாவை கண்டுபிடிச்சிட்டானோ? இங்க பார், உன்கிட்ட நான் கடைசியா கேக்குறேன், உண்மையிலேயே நீ அந்த நம்பூதிரிய கொன்னுட்டியா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த காரியத்தை நான் பக்காவா செஞ்சு முடிச்சிட்டேன். நாளைக்கு அந்த காளி பூஜை நடக்காது. அதை நடத்ததா அந்த நம்பூதிரி உயிரோட இல்லையே. அடிமையே, உன்னோட அபார நடிப்பு என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டது. நீ அந்த நம்பூதிரியை எரிச்சு சாம்பலாக்கிட்ட இல்ல? நீ அந்த நம்பூதிரி இடத்துக்கு போயிருந்தா அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும்டி. அதனாலதான் நீ அங்க போயிட்டு வரும்போது அந்த எல்லையில நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நான் சொன்ன கட்டளையை நீ நிறைவேற்றுவியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே அந்த நம்பூதிரி இடத்துக்கு போனேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தமன்னா, அத்தை, தம்பி கடைசியா நம்ம கிட்ட இந்த இடத்துல வச்சுதானே சொல்லிட்டு கிளம்பி போனாரு. இல்லத்த, இந்த இடம் மாதிரி தெரியல. அது இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் தமன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த இடம் தான். சரி சரி, உள் பக்கமா போய் தேடி பார்க்கலாம் வா. சரி வாங்க போய் பார்க்கலாம். அவங்க கண்டிப்பா எதையோ தேடிதான் வந்திருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள தேடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். மேடம், அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னு உங்க துப்பாக்கியை காட்டி அவங்கள லாக் பண்ணா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இல்ல சார், இப்ப நம்ம போனா அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க நம்மள பார்த்தா உஷாராயிடுவாங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். உள்ளதான் இருப்பாங்க, இங்க போய் பார்க்கலாம். மேடம், அவங்க எங்கேயோ போறாங்க. ஆமா சார், வாங்க போலாம் வாங்க. பார்த்து வாங்கத்த, பார்த்து. பார்த்து வாங்க. ஓ, இந்த இருட்டுல வேற கண்ணு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. தமன்னா, இங்க வா. நீ முதல்ல தம்பி நம்பருக்கு போன போடு. இது பண்றத. அத்தை, இப்போ நாட் ரீச்சபிள் தான் வருது. ஐயோ, தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பாவம் தம்பி, நமக்கு நல்லது செய்யறேன்னு போய்
இப்ப எங்க இருக்காரோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியல. தெரியல அத்தை. சரி வா, இந்த பக்கம் போய் பாப்போம். சரி. ஐயோ. என்ன தமனா, இவங்க 2 பேரும் இப்படி காரை வழிமறிச்சு வந்து நிக்கிறாங்க. ஐயோ, வாங்க அத்தை. கீழே இறங்கி என்னன்னு பேசிட்டு வந்துருவோம். இல்லனா தேவையில்லாம சந்தேகப்படுவாங்க. வாங்க. ஷோ, இவ கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சுதான் சீக்கிரமா வந்தோம். கடைசியில இப்ப மாட்டிக்கிட்டோம் பாரு. வந்து தொலை. இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது நீங்க 3 பேரா போனீங்க. இப்ப திரும்பி வரும்போது நீங்க 2 பேரா மட்டும் வந்திருக்கீங்க. இந்த ராத்திரியில நீங்க 2 பேரும் எதுக்காக வீட்டை விட்டு கிளம்புனீங்க? அதான் சந்தேகப்பட்டு நாங்க 2 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம். சரி, நீங்க 2 பேரும் எங்கேயோ போறீங்கன்னு வந்து பார்த்தா 2 பேரும் மாத்தி மாத்தி ரகுவர பேரையும் மனோ பேரையும் ஏல விட்டுட்டு இருக்கீங்க.